என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி இன்னைக்கு அவர் அரசியல் காலத்துல குதிச்ச உடனே அவரோட ரசிகர்கள் அனைவருமே அரசியல் களத்துக்கு நேரடியா வந்திருக்காங்க. அவங்களுக்கு அரசியலை பத்தி பெரிதாக புரிதல் இல்லாம இருக்கிறது காரணம் என்னன்னா, அவங்க அரசியல் களத்துல தொடக்கத்துல இருந்து பயணிக்கல. அவங்க ஒரு டிஎம்கேல இல்ல, ஒரு ஏடிஎம்கே இல்ல, முழுவதுமே ரசிகராக மட்டும் விஜய் ரசிகராக மட்டும் இருந்துகிட்டு அவங்க இந்த வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இப்பதான் புதுசா அரசியல் களத்துக்கே வராங்க. இனிமே தான் அவங்க பக்குவப்படுவாங்க. அவங்க நம்ம இப்ப தொடக்கத்திலே தற்கூரி சொல்றது நம்ம எப்படி பிக்ஸ் பண்றதுன்னா, அவங்க இன்னும் பயணிக்கவே இல்லை, அரசியல் களத்துக்கு இப்பதான் வந்திருக்காங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு நம்ம முட்டு கட்டக்கூடாது. ஆனா 15 வருஷமா நாம் தமிழ் கட்சி அரசியல் களத்துல இருக்கு. முன்னும் பின்னுமான முரண்கள், ஒரு தெளிவான கொள்கை கிடையாது. தொடக்கத்தில் பெரியார் புகழ், பின்னாடி பெரியாருடைய விமர்சனம். தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாம பிராமண மேடையில போய் நின்றுக்கிட்டு திராவிடத்தை எதிர்த்து பேசுறது, திராவிட கோட்டையை பிராமண கடப்பாறை கொண்டு இடிப்பாங்க, தமிழ் தேசிய கடப்பாறை கொண்டு இடிக்கிறேன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. என்ன திராவிடத்திற்கு எதிர்ப்பாக தமிழ் தேசியம் பேசுற, அப்ப ஸ்ட்ராங்கா அதுல இருந்தா பேசணும் அப்படின்னு சொல்ல. பிராமண கடப்பாறை எங்க வந்தது அவர் கைக்கு? அவர் கைக்கு எப்படி பிராமண கடப்பாறை வந்தது? தமிழ் தேசியத்தினுடைய கைக்கு பிராமண கடப்பாறை எப்படி கிடைத்தது? RSS உடைய கைக்கூலியாக நேரடியாக செயல்பட்டு ஒரு சீமா. விவசாயம் செய்யணுமா, கல்வி கற்கிறத விட்டு விட்டு எல்லாரும் விவசாயம் பண்ணுங்க, அவருடைய மகன் மட்டும் அமெரிக்கன் பள்ளியில படிக்கணும், நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணா விவசாயம் பண்ணணுமா. இவருடைய மகன் தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு தமிழ் மொழி கல்வி இல்லையா, கல்லூரி இல்லையா, அதனால அமெரிக்காவில் படிக்க வைக்கிற அமெரிக்கன் ஸ்கூல்ல. எவ்வளவு ஒரு மின்னும் பின்னுமான முரண்கள். இவங்க டிவிகேவை விமர்சனம் பண்றது துளியும் கூட தகுதியற்றவர்கள். அவங்க இப்பதான் அரசியல் காலத்துக்கு வராங்க, இனிமே பக்குவப்படுவாங்க. இனிமே அவங்களோட பின்புலம் என்னன்னு இனிமேதான் தெரிய வரும். நாங்க எப்படி செயல்பட போறாங்க. ஏன்னா அவங்களுடைய கொள்கை தலைவராக அம்பேத்கரை வச்சிருக்காங்க, பெரியாரை வச்சிருக்காங்க. அப்ப அவங்க செயல்பாடுக்கு என்னன்னு இனிமேதான் நம்ம போக போக களத்துல பார்க்கணும். களத்திற்கு வந்த முதல் ஆண்டுகளிலேயே நம்ம இவ்வளவு பெரிய விமர்சனம் வச்சு, அதுவும் சீமான் கட்சி அவருடைய தம்பிகள் ஆமைகள் இவங்களை விமர்சனங்கிறது ரொம்ப முரண்பட்ட கருத்து. ஏன்னா இவங்க நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு அரசியல் பேசுறவங்க, எல்லா அரசியலும் தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க. எங்களோட நேருக்கு நேர் பேசிட முடியுமா, நீங்க டிவிக்கு தற்கூரின்னு சொல்றதும், டிவிக்கு சொல்றதும், இவங்களே டிவி தான் இருக்காங்க 15 வருஷமா அரசியல் நடத்தல. ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கூட இல்லை.